டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தன்னுணர்வுகள், எண்ணுணர்வுகள், உங்களுடைய ஒவ்வொருவருடையதும் உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன? இன்றைய நிகழ்ச்சியை, எமது வாழ்க்கையை, எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எவ்வாறு உணர்கின்றோம்? அப்போ தன் உணர்வு என்பது மன ரீதியான ஒருமைப்பாட்டுடன் விழிப்புடன் இருத்தல். இப்போ மன ரீதியான ஒருமைப்பாட்டுடன், கன்சன்ட்ரேஷன், விழிப்புடன் இருத்தல். அப்போ நாங்கள் நித்திரையிலிருந்து விழிக்கிறோம், அது உடல் ரீதியான விழிப்புணர்வாக இருக்கும். அப்போ மன ரீதியான விழிப்புணர்வில் இயற்கை சூழலின் பால் அவதானத்தோடு இருக்கலாம். அப்போ நான் மன ரீதியான விழிப்புணர்வு இருந்தால் எங்களுடைய நேச்சுரலிசம்னு சொல்லுவோம். இந்த இயற்கை சூழலோடு இணைந்திருத்தல், இதுதான் மனிதனுக்கு வெற்றி. தனது உடம்பில் அவதானமாக இருத்தல். நான் என்ற உடம்பில், என்ற உறுப்புகளில் அவதானமாக இருத்தல். பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான தன்னுணர்வு. தன்னை பாதுகாத்து கொள்ளுதல், அலர்ட். எப்பவும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். திடீரென்று பூமி நடுக்கம் ஏற்படும், திடீரென்று இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும், நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும். இதுதான் இதில் மிக முக்கியமானது. அடுத்தது, நான் செய்யும் எந்த வேலையிலும் அவதானமாக இருத்தல். பாருங்க, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு கடமையை செய்கிறீங்க, ஒரு வாகனத்தை ஓட்டுகிறார் டிரைவர், அவதானமாக இருத்தல். ஒருவர் ஒரு தொழில் செய்கிறார், டாக்டர் ஆப்ரேஷன் செய்கிறார், அப்போ கான்சன்ட்ரேஷன், இதுதான் மிக முக்கியமானது. அவதானமாக இருத்தல், தன்னுணர்வு, இதில் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. அப்போ தன்னுணர்வுடன் வேலைகளை செய்கின்ற ஒருவருக்கு என்ன பலன் கிடைக்கும்? மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். அவர் சரியாகத்தான் செய்வார், தவறு விட மாட்டார், அக்கறையோடு ஈடுபாட்டுடன் தனது கடமைகளையும் வேலைகளையும் செய்வார். ஆகவே வினைத்திறனான பயன், நல்ல விளைவு கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், மிகச்சிறந்த வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே நீங்களும் நானும், நாங்கள் எல்லோருமே இந்த தன் உணர்வை சரியாக புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும். அவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் செயலாற்றினால், எல்லா துறைகளிலும், பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியலில், எமது இனம் இன்று அந்த உணர்வோடு செயலாற்ற வேண்டிய இனம். ஆகவே அந்த தன்னுணர்வோடு நாங்கள் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். இதை ஒவ்வொரு மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்ப பொருத்தமில்லாமல், தேவையில்லாமல் நாங்கள் கதைக்காமல், விஷயத்தோட செயல்பாட்டில், பாருங்க, சொல்வார்கள் 1000 சொற்களை விட உனது ஒரு நல்ல செயற்பாடு மிகப்பெரிய சவுண்டாக இருக்கும். இந்த வகையிலே நாங்கள் தன்னுணர்வோடு செயற்பட்டு வாழ்க்கையிலே உயர்வடைவோம். நன்றி, வணக்கம்.